முருகரின் இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் முருகர் கோவில். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக திகழ்வது திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ செந்திலாண்டவர் திருக்கோவில். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக திகழ்வது திருச்செந்தூர் கோவில். இங்குதான் முருகப்பெருமான் தங்கி தேவகுருவாகிய வியாழ பகவனால் பூசிக்கப்பட்டு பிறகு சூரபத்மனை அளித்தார். போரிலே வெற்றி கண்ட பெருமானை தேவர்கள் இத்தலத்திலேதான் பூசித்தனர். சுகபிரம்ம ரிஷி, வெள்ளை யானை இவர்கள் பூசித்து பேறு பெற்ற தலம். இத்திருத்தலத்திற்கு செந்தி மாநகர் என்றும் திருசீரளவாய் என்றும் பெயர்கள் உண்டு. இத்தலம் ஓயாமல் கடல் அலைகளால் மோதப்படுவதால் அலைவாயும் என்றும் அழைக்கப்படுகிறது. வியாழ பகவானால் பூசிக்கப்பட்ட ஸ்தலமாதலில் திருச்செந்தூர் வியாழஸ்தலம் என்று போற்றப்படுகிறது. இங்கிருந்துதான் குமரக்கடவுள் வீரவகு தேவரை அனுப்பி சூரபத்மருக்கு அறிவுரை கூறி வர சொன்னார். வீரவாகு தேவரும் தூது சென்றார். ஆனால் அவரது அறிவுரைகளை சூரபத்மனால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. தூது பயனற்று போனது. மேலும் சூரபத்மன் வீரவகுவாறு தேவரை மரியாதை குறைவாக நடத்தி அனுப்பினார். சூரசம்ஹாரம் நிகழும் இடத்திற்கு பிறகு முருக பெருமானின் இங்கு அம்பிகையுடன் வேல் பெற்று சூரபத்மன் மீது போர் தொடுக்க சென்றார். சூரபத்மன் அப்போது முருகப்பெருமானுடைய எதிரில் மாமரமாக நின்றார். சூரபத்மனை முருகப்பெருமான் தன்னுடைய வேலாயுதத்தால் இரு கூறாக பிளந்தார். மனக்கருணையால் அவனை ஆட்கொண்டார். மாமரம் இரண்டாக பிளந்தது. பிளந்த உடனேயே அதன் ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதி சேவலாகவும் மாறியது. மயிலை வாகனமாக அமைத்துக் கொண்டார். சேவலை கொடியாக ஏற்றுக்கொண்டார் முருகப்பெருமான். இவ்வாறு சூரபத்மனிடம் போரிட்டு வெற்றி வாகை சூடி தேவர்களை சூரபத்மனிடமிருந்து மீட்டு வந்தமையால் திருச்செந்தூர் ஜெயந்திபுரம் என்று வடமொழியால் அழைக்கப்பட்டு வந்தது. அப்பெயரையே மருகி செந்தில் என்றாகியது. திருச்செந்தூர் என்று வந்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. திருச்செந்தூர் என்ற சொல்லுக்கு புனிதமும் வளமும் மிகுந்த விஷி நகரம் என்றும் பொருளுண்டு. செல்வமும் அருள் வளமும் அளிக்க வல்லது திருச்செந்தூர். இத்திருநகரில் முருகப்பெருமான் ஜெயமூர்த்தியாகவே திகழ்கிறார். மேலும் பல சிறப்புகளை அடங்கியுள்ளது திருச்செந்தூர் இரண்டாம் படை வீடு.